என்னைக்கு ஒரு ஆசிரியர் கம்பு கையில இருந்து நீங்க கம்பை புடுங்குனீங்களோ அன்னையில இருந்தா இந்த சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு. கம்பு அடிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, பயமுறுத்துறதுக்காக, அவனை கண்டிப்புக்கு உண்டாக்குறதுக்காக, ஆசிரியர் மேல ஒரு மரியாதை அவனுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் கம்பு ஒரு காரணம் சார். எல்லா பேரண்ட்ஸும் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஒருத்தராவது பள்ளிக்கூடத்துல அடி வாங்காம அந்த பேரண்ட்ஸ் யாருன்னு கையை தூக்க முடியுமா? என்னோட டீச்சர் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் அடாப்டிவ் ஸ்கில்ஸ் இல்லையோ, அந்த குளோபலைசேஷன் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோங்கிறதா என்னோட கொஸ்டின். ஆக்சுவலா ஒரு காலத்துல 8ஆம் வகுப்பு படிச்சவங்களுக்கு வாத்தியார் வேலை, அடுத்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு. இன்னைக்கு ஒருத்தர் ஆசிரியர் பணிக்கு போகணும்னா ஒரு டிகிரி முடிச்சு, பிஎட் முடிச்சு, டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல ஒரு நியமன தேர்வு ஒன்று பாஸ் பண்ணி காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைத்து பெடகோஜியும் தெரிஞ்சுக்கிட்டு மைக்ரோ டீச்சிங்னா என்ன, மேக்ரோ டீச்சிங்னா என்ன, ஒரு பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை எப்படி கண்டறிகிறது, அவனுடைய உளவியலை எப்படி அறிந்து கொள்கிறதுன்னு அனைத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு வேலை இல்லாம வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏராளமான பேரு. உள்ள போய் ஆசிரியரா இருக்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பு முழுமையான அளவுல இன்னைக்கு எப்படி கற்பித்தலை செய்யணும்ன்ற முழு பயிற்சியோட போய் நிக்கிறாங்க. Download ShareChat.